அஜித் சார் நடித்த இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பேன் இண்டியா ஹிட்டாக இருந்திருக்கும். இந்த படத்தில் அவர் அறிவானந்தமாக பிறந்து ஆண்டனியாக வளர்ந்து அப்துல்லாவாக மாறி நிற்பார். அவர் ஒரு தனி மனிதனாக போராடுவார். ஆனால் போராடுறது ஒரு ஒட்டுமொத்த ஊருக்காக. இந்த படத்தை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்த வாட்டி கேடிவி சீரீஸில் பார்க்க போகிற படம் சிட்டிசன். ஒரு கெட்டப் போட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஜட்ஜ், ஒரு கலெக்டரை போய் கிட்னாப் பண்ணுவார். அப்போவே அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அஜித் சாருக்கு. ஆக்சுவலாக அந்த கெட்டப்ஸில் வரும்போது அவரோட மேனரிசமும் அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக எலிவேட் பண்ணியிருப்பாரு. இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஒன்ஸ் இவங்க எல்லாரும் கிட்னாப் பண்ணோன்னே ஒட்டுமொத்த ஊருமே ஒரு பரபரப்பாயிரும். அப்போ தான் நக்மா ஒரு சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுற பேர் ஒரு கட்டத்தில் நக்மா கண்டுபிடிப்பாங்க. இவங்க கடத்தப்பட்ட எல்லாருமே ஒரே இடத்துல வேலை செஞ்சுருப்பாங்க. அது எந்த ஊர்னா அத்திப்பட்டி. ஓல்டு லைப்ரரி இருக்கிற பழைய ஃபைல்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அத்திப்பட்டின்ற ஊரே மேப்லேயே இருக்காது. ஆக்சுவலாக இந்த சீனுக்கு அப்புறம் இந்த படமே ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் ஹீரோவை போலீஸ் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கே ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆனோடனே அப்போ தான் அந்த அத்திப்பட்டின்ற ஊரை காட்டுவாங்க, அந்த மக்களை காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே அந்த கடல் ஓரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர அஜித் சாரோட மேனரிசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் சுப்பிரமணியன்ற அவர் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பார். அவர் பல்ல கரகரையாக இருக்கும். அவர் ஹேர் கட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக அவர் பேசுகிற லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், ஆக்சென்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார். சிக்கி சீ அடிச்சது போவ பிச்சை தொட்ட கடக்க சனங்க உசுர கையில புடிச்சுக்கோங்க, எத்தாப்ல நிக்கோமையா. ஆக்சுவலாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். டியூ ரெஸ்பெக்ட் டு கமல் சார், அஜித் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த படம் கமல் சார்லாம் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அதை ரொம்ப கொண்டாடி இருப்பாங்களோ, இல்லை லேட்டராக கூட கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இந்த படம் அஜித் சார் நடித்து சூப்பராக பண்ணியிருப்பார். இப்போ கூட இதை நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு படம். அந்த ஊர் மக்களோட பிரச்சனை என்னவா இருக்கும்னா, தண்ணி வந்தால் அந்த தடுக்கிறதுக்கு ஒரு அணை கட்டுறதுக்காக கோரிக்கை வைப்பாங்க. அவங்க அதில் ஒரு ஊழல் பண்ணியிருப்பாங்க. கட்டாத அணைக்கு நான் கட்டிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அது தெரிஞ்ச நம்ம அஜித் சாரும் ஊர் மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரிகளை ரொம்ப அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு அமுச்சிடுவாங்க. இந்த 3 அதிகாரியுமே ஒட்டுமொத்த ஊரையே கடத்தி ஒரு போட்டில் வச்சு சித்திரவதை பண்ணி கொன்றுவாங்க, புதைச்சிருவாங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்த ஊர்லேயே ஒரு சின்ன பையன் மட்டும் தப்பிப்பான். அந்த சின்ன பையன் தான் லேட்டராக வளர்ந்து இப்போது சிட்டிசனாக மாறி நிற்பான். அத்திப்பட்டி கிராம மக்களை எங்கே புதைச்சிருப்பாங்கன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது ரொம்ப ஆழமாக தோண்டுவாங்க. அப்போது சில ஷாட்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு 700 மக்கள் செத்து புதைச்சி வச்சா எப்படி இருக்கும், அந்த ஷாட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த 3 அதிகாரிகளுக்கும் சிட்டிசன் நினச்ச மாதிரியே ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. இப்போலாம் இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து பெருசாக படம் வருது இல்லைல்ல. ஒருவேளை இந்த மாதிரி சப்ஜெக்டாக நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சா இல்லை ஊழல்லாம் பழகிருச்சா? நம்ம அடுத்த படத்தில் சந்திப்போம்.